வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டம் சுண்ணாம்பு பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜி.கே. நாராயணசாமி. வேளாண்மையை பாரம்பரியமாக கொண்ட இவர் பட்டு வளர்ச்சித்துறையின் மூலமாக மல்பெரி குச்சிகளை பெற்று அதை தனது தோட்டத்தில் மல்பெரி செடியாக வளர்த்து சக மல்பெரி விவசாயிகளுக்கு வழங்கும் நோக்கோடு மல்பெரி நர்சரியினை பராமரித்து வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நீரின்றி அமையாது மல்பெரி தோட்டம், நல்ல காற்றின்றி அமையாது மல்பெரி தோட்டத்திலிருந்து கிடைக்கும் இலையை உண்ணும் பூச்சிக்கள் என்பதை நான் நன்றாக உணர்ந்து கொண்டேன். 1,00,000 குச்சிகளை நான் நட்டேன். ஒரு நாற்றும் ₹1 நல்லா வளர்த்து கொடுத்தேன். மற்றவங்களுக்கும் நாற்று கொடுத்தேன். இப்போ நானும் நட்டுன்னு இருக்கேன். இப்போ 4 தரம் பேட்ச் வச்சுருக்கேன். மிக நல்ல இதே போல் ஒரு கொட்டகை 40க்கு 50 கொட்டகை கட்டி அதில் 4 ஸ்டாண்டு வச்சு நான் செஞ்சுருக்கேன். நல்லபடி செஞ்சுருக்கேன். வேறு எந்த விவசாயத்திலையாவது இது போல் ஒரு வருமானம்னா வரவே வராது. ஆனால் நம்ம எவ்வளோ கண்காணிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வரும். கண்காணிக்கவே இல்லைன்னாலும் சாதாரண மற்ற சம்பளம் வாங்குகிறாங்களே அதை விட கூடுதலாக வரும். ஆகவே இந்த பட்டு 2 கிலோ நம்ம ஒழுங்கான முறையில் வளர்த்தோம்னா கூட ₹1000 வருது. ஆகவே நல்ல விவசாயம் செஞ்சு விவசாயத்தின் மூலியமாக மிக அதிகமான ஒரு வருமானம் எடுக்கணும்னா பட்டு வளர்க்குறது தான் ஒரு சிறந்த தொழில். 2வது, இந்த பட்டு நடுற இதில் களை தான் ரொம்ப தொல்லை கொடுக்குது. அதுக்கு நான் பட்டு மலரில் ஒரு இது பார்த்தேன். மேலே பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டுட்டு அதில் ஓட்டை பண்ணி பட்டு குச்சிங்களை நட்டுட்டா அந்த களையை நம்ம இது பண்ணலான்ட்டு அதை செய்யலான்ட்டு நான் நினச்சின்னு இருக்கேன். அதே போல் பட்டு நடும்போது தோட்டத்தில் 2 அடிக்கு 2 அடி நட்டு பார்த்துட்டேன். 4க்கு 4 கூட போட்டேன். ஏன்னா என்னுடைய பவர் டில்லர் போகிறதுக்கு அது நல்லாயிருக்கும் களை எடுக்கிறதுக்கு. இப்போ புது களை எடுக்கிறதுக்கு அந்த மிஷின்லாம் பார்த்துட்டு பண்ணிட்டு விவசாயி நல்லா சொட்டு நீர் பாசனத்துக்கும் சரி அல்லது களை கம்ப்ளீட்டாக நீக்கிறதுக்கும் சரி 3க்கு 3 நடுறது சிறந்ததாக நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இதில் பட்டில் எனக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை. ஒரு சின்ன தம்பியை கேட்டு தான் எல்லாமே செஞ்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் போனால் நான் இதில் நிபுணத்துவம் பெறுவேன்னுட்டு நான் நினைக்கிறேன். இந்த ஏஜில் இது தவிர வேறு எதுவும் நல்ல பயனுள்ள ஒரு கிராப்பு எதுவுமே இல்லைன்னுட்டு சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும் என்னால். அதில் ஈடுபட்டு இதில் எவ்வளோ அபரிதமான ஒரு வருவாயை ஈட்ட முடியுமோ அந்த அளவில் செஞ்சு மற்றவங்களுக்கு வழிகாட்டணுன்ற அளவில் இருக்கேன். விவசாயி ஜி.கே. நாராயணசாமி அவர்களை 09786133313 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கால்நடைகளுக்கு உலர் தீவனம், அடர் தீவனம் மற்றும் பசுந்தீவனம் அளிக்கப்படுகின்றது. இவற்றில் வைட்டமின், புரதம், மாவு பொருள், நார் சத்து அடங்கிய தீவனத்தை நாம் கொடுக்க வேண்டும். இதில் ஏதேனும் குறை ஏற்பட்டால் அதனை சரி செய்து வழங்க வேண்டும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடைகளில் தாது உப்பு கலவை மற்றும் கிராண்ட் டானிக் பயன்பாடு குறித்து விழுப்புரம் மாவட்டம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின்
உதவி பேராசிரியர் முனைவர் எம் பழனிவேல் அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம். கறவை மாடு வளர்ப்பு பணியாளர்களுக்கு வணக்கம். கறவை மாடு பராமரிப்பில் தீவன பராமரிப்பும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இத்தீவன பராமரிப்பில் கலப்பு தீவன மேம்பாட்டில் அதன் தாதுப்பு கலவைகளும் அதன் உற்பத்திற்கும் செரிமானத்திற்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. தாதுப்பு கலவை உருவாக்கப்பட்டு விற்பனையும் செய்யப்படுகிறது. இதனை பரிந்துரைக்கப்பட்ட அளவு கறவை மாடுகளின் உற்பத்தியின் அளவுப்படி சேர்க்கும் பொழுது அதன் தீவன செலவும் குறைவதோடு உற்பத்தியும் மேம்படுகிறது. பரிந்துரைக்கப்பட்ட அளவு தீவனத்தில் சேர்க்கும் பொழுது அதன் உற்பத்தி மேம்படுவதோடு மொத்த தீவன செலவும் குறைகிறது. அதன் முக்கியமாக கொண்டு இத்தாதுப்பு கலவை ஆராய்ச்சிகளின் மூலம் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்தின் மூலம் ஆராய்ச்சியின் மூலம் உருவாக்கப்பட்ட இத்தாதுப்பு கலவையில் மாவட்டந்தோறும் ஏற்படுத்தப்பட்ட ஆராய்ச்சிகளின் பரிந்துரையின்படி தேவையான அளவு இத்தாதுப்பு கலவையில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதை கறவை மாடுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவு அளிக்கும் பொழுது அதன் செலவு தீவன செலவு குறைந்து உற்பத்தியும் மேம்படுகிறது. அசை போடும் விலங்கினமான கறவை மாடுகளில் முன் வயிற்று பகுதியில் நுண்ணுயிரிகளின் செயல்பாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த நுண்ணுயிரிகளின் டனுவாஸ் கிராண்ட் டானிக் 10 மில்லிலிட்டர் என்ற அளவிற்கு நீர்ம கலவையாக உருவாக்கப்பட்டுள்ள டானிக்கை கறவை மாடுகளுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 2 டானிக்கு அளவிற்கு வடித்த நீரில் கலந்து கொடுக்கும் பொழுது ஆராய்ச்சி முடிவுப்படி சராசரியாக 500 மில்லிலிட்டரிலிருந்து 1000 மில்லிலிட்டர் அளவிற்கு பால் உற்பத்தி கறவை மாடுகளில் அது அதிகரிப்பது நிர்ணயிக்கப்பட்டது. அதன்படி ஒரு நாள் ஒன்றுக்கு 2 டானிக்குகளை வடித்த நீரில் கறவை மாடுகளுக்கு அளிக்கும் பொழுது 500 மில்லிலிட்டர் அளவுக்கு பால் உயரும். அவ்வாறு 500 மில்லிலிட்டர் பால் உயரும் பொழுது சராசரியாக 10 ரூபாய் அளவிற்கு நமக்கு லாபம் கிடைக்கிறது. கறவை மாடுகளின் நுண்ணுயிரிகளின் செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடிய இந்த வகையான டனுவாஸ் கிராண்ட் டானிக் எனப்படும் இந்த நீர்ம கலவை 60 பாக்கெட்டுகள் நீர்ம கலவைகள் உள்ள இந்த பாக்கெட்டின் விலை 30 ரூபாய். கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சிகளின்படி உருவாக்கப்பட்ட இந்த தாதுப்பு கலவை மற்றும் டானிக்குகளை ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்திலும் அருகில் உள்ள கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி மையங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம். பரிந்துரைக்கப்பட்ட முறைப்படி அதனை பயன்படுத்துவதன் மூலம் கறவை மாடுகளில் உற்பத்தியை மேம்படுத்துவதுடன் அதன் தீவன செலவையும் குறைக்கலாம். தமிழ்நாட்டில் கறவை மாடுகளின் தீவனத்தில் ஆராய்ச்சியின்படி தாதுப்புகளின் குறைபாட்டிற்கு தகுந்தால் போல் உருவாக்கப்பட்ட இத்தாதுப்பு கலவையின் பொது விலை 55 ரூபாய்க்கும் அக்குறைபாடு அதிகமாக உள்ள பகுதிகளில் தகுந்தாற்போல் உருவாக்கப்பட்ட தாதுப்பு கலவையின் விலை 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதனை பயிற்சி மையங்களிலும் ஆராய்ச்சி மையங்கள் மூலமாகவும் பெற்று கறவை மாடுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட முறையில் வழங்கி அதன் உற்பத்தியை மேம்பட வாழ்த்துகிறோம். முனைவர் எம் பழனிவேல் அவர்களை 0964
59224448 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.